ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, சேகர் கமலா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குபேரா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். குபேரா படம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சாரும் தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா சாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாங்களா? இந்த படத்துல ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓஷனை காமிக்கிறாங்க. அதுல நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சக்சஸ்ஃபுல்லா நம்மள்ட்ட கிடைக்கும்ன்றது நிரூபிக்கிறாங்க. நிரூபிச்ச உடனே ஒரு பிக் ஷாட்டான நிராஜ் சாருக்கு கால் பண்றாங்க. நிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பணக்காரர். அவருக்கு கால் பண்ணி டீல் பேசுறாங்க. டீல் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்துட்டோம்னா உலகளவில் நம்ம வந்து பெரிய ஒரு பணக்காரனா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு அஃபிஷியலா அவர் வந்து அன்அஃபிஷியலா வந்து டீல் பேசுறாரு. ஸோ அவர் வந்து கேட்கும்போது அவங்க மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 1 lakh crore எனக்கு வந்து நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுல வந்து ஆஃப் தம் ஒயிட்டாகவும் ஆஃப் வந்து பிளாக்காகவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவர் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு வந்த உடனே நிராஜும் அவங்களோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள் தேவை. அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸர்னு சொல்லிட்டு காமிக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் நாகார்ஜுனா சாரா இருக்காரு. நாகார்ஜுனா சாரை வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் கேஸ் போட்டு அவர் வந்து ஜெயிலில் தள்ளியிருப்பாங்க. அதுலேயே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 years வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக வந்து வீக்காக இருக்காருன்றது தெரிஞ்சுக்குவாங்க. என்னன்னா அவருடைய பொண்ணை வேற பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள இந்த மாதிரி இவர் போய் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் 10 years வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன் கூட எனக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இருக்கலாம்னு போது அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இருக்குது, நான் கண்டிப்பாக வெளியே வந்துடணும் போது அடுத்த நாளே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநியாயமான தீர்ப்பு வந்துடும், இன்னும் 7 வருஷம் உள்ள இருக்கணுன்ற மாதிரி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, மனசு மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கவர்மெண்ட்டுக்காக உழைச்சி நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபேமிலி பிரிஞ்சிருப்போம், நம்ம பொண்ணு நம்மளை பார்க்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த வில்லனுக்கு ஆதரவாக வந்து இவர் வந்து கால் பண்ணி நான் வரேன்னு சொல்லிடுறாரு. இவரை உடனே ஹையர் பண்ணுறாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அந்த அமௌண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்காக இவரை ஹையர் பண்ணுறாங்க. உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இதை வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது, பண்ணோம்னா மாட்டிக்குவோம் என்னைக்கு இருந்தாலும். ஸோ இதுக்காக 4 பேரை நம்ம வந்து செலக்ட் பண்ணணுன்னே எப்படி அந்த 4 பேர் நாளைக்கு போயிட்டு வெளியே சொல்லிட மாட்டாங்களா, இல்லை வந்து அவங்க மூலியமாக தெரிஞ்சிடாதாங்க போது, இல்லை அப்படி தெரியாதவங்களா செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்போது அவர் ரோட்டில் ஒரு பிச்சைக்காரங்க வந்து பிச்சை கேட்கும்போது அவர் அவங்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஓகே, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம செலக்ட் பண்ணி அவங்க பினாமியாக வச்சு அவங்க மூலியமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா நாளைக்கு இவங்களால ஒன்றும் எழுத படிக்க தெரியாது, பெரிய நாலேஜ் இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்றாரு. அப்போ அந்த 4 பேர்ல ஒருத்தவங்க தான் தேவா என்கிற தனுஷ் சார். ஸோ வந்து அவரை செலக்ட் பண்ணி இவர் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது இவருக்கு நாகார்ஜுனா சாருக்கு தெரியாமல் அவர் வந்து குபேரா வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா இந்த 4 பிச்சைக்காரங்களையும் வந்து இந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்கள கொண்டுடணும் அப்படின்ன உடனே இது வந்து நாகார்ஜுனாவுக்கு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவர் என்னதான் வந்து ஒரு சூழ்நிலையால தவறான ஒரு பாதைக்கு வந்திருந்தாலும் கொள்ற அளவுக்கு போயிட மாட்டாருங்கிறது வில்லனோட அப்பாவுக்கு தெரியுது. ஸோ வில்லன் என்ன சொல்றாரு, நம்மளால தான் அவரே ஜெயிலேருந்து வெளியே வந்தாரு, அதனால நம்ம சொல்றதுதான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒவ்வொருத்தவங்களா அந்த டிரான்சாக்ஷன் முடிய கொள்றாங்க. கடைசியா தனுஷ் வராரு. ஸோ கடைசியா தனுஷ் வரும்போது தனுஷை கொண்டாங்களா, இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களுக்கு வில்லன் பக்கம் கிடைச்சதா, டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்களா, என்ன ஏதுங்கிற மீதி கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபேரா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காருன்னா பயங்கர டெடிகேட்டட்ங்க. அவரோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து நிறைய நிரூபிச்சிட்டாரு. அது இதுன்னு அவர் புதுப்பேட்டையிலேருந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு, நான் வந்து ஒரு சூப்பர் ஆக்டரானு. அது அவங்க அண்ணனுடைய ஒரு மேஜிக். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து அவர் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காருன்றது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவரால் ஒரு சப்போர்ட் பண்ணப்பட்டு வந்த இன்னைக்கு வந்து பெரிய நடிகரே இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு நடிக்கிறீங்களான்னு கேட்டால் டவுட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அதை நடிக்கிறாருன்னா இவருக்கு அந்த கதை மேலே அந்த ரோல் மேலே இருக்கக்கூடிய பிரியம் என்னன்னா, இவர் என்னதான் வந்து இவர் வந்து இப்போ வடச்சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா சிம்பு சாரை வந்து ஹீரோவாகவும் இவரை வந்து அந்த ராஜன் கேரக்டர்லையும் போடுற மாதிரி கேட்டப்போ எனக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து ஹீரோவாகவே இருந்தால் கூட ஒரு பிச்சைக்கார ரோலில் வந்து நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. யார் அதை நடிப்பாங்கன்னா, ஒரு ஆக்டரா பிகினிங் ஸ்டேஜில் வரக்கூடியவங்க நம்ம ஹீரோயிசத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஆக்டிங் ஸ்கில் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிகினிங்ல வரக்கூடிய ஒரு ஹீரோ வந்து ஆக்டிங் ஸ்கில்ல நிரூபிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. ஆனா அவர் இப்பவும் இதை வந்து எடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த ரோல் மேல இருக்கக்கூடிய பற்று, நடிக்கிறதுல அவருக்கு தானாவே பற்று வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அவர் இருந்தது யாரு, செல்வராகவன் பற்றி, வெற்றிமாறன் பற்றி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளும் கூட வரும்போது அவருக்கு ஆக்டிங் மேல தானாவே ஒரு ஆசை வந்துருது. அவர் ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா தனுஷ் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதே மாதிரி தளபதி பிடிக்குமா குணா பிடிக்குமான்னு கேட்டா தளபதி தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா குணா வந்து அவுட்ஸ்டாண்டிங் படம், கமல் சாரோட தெனாலி படம் என்னால முடியாதுன்னே சொல்லியிருப்பாரு ஓப்பனா. ஆனா தளபதி தான் என்னோட வே ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுப்பாங்கன்னா டவுட் தான், கொஸ்டின் மார்க். ஆனா இவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவருக்கு அந்த நடிப்பு மேல உள்ள பற்று, அவர் அறியாமலே அவர் மாஸ் பாதைக்கு தான் போகணும்னு பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட அவர் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால இவரால வந்து இந்த மாதிரி கதைகள் மேல அவருக்கு தானாவே ஒரு பற்று வந்துருச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருக்காரு. அவரு தனுஷ் சார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், இது நாகார்ஜுனா சார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், நிராஜும் அவர் கொடுத்ததை வெல்லா பண்ணிட்டாரு. ஆனா
ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா போயிட்டு இருக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஓகே இப்படிலாம் வருதா என்ன அடுத்த ஹாஃப்லாம் நல்லா இருக்கும் போல் இருக்கே அப்படின்ட்டு பார்த்துருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்து வில்லனை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணால் பார்த்து பார்த்து சலிச்சு போனது, இதெல்லாம் பண்ணால் மட்டும் வில்லன் தெரிஞ்சிருவானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் சாதாரணமாகவே தோணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் வந்து படத்தை சுமார் ரகமாக்கி விட்டுருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இயர்லி ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு இந்த படம் வந்து பக்காவா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு ஒரு மிடில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சுமார் ரக படம் தான். இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸுக்குலாம் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கு. இருந்தாலும் இவங்களோட டெடிகேஷன், இந்த ஹீரோவுடைய அந்த இதுக்காக டெடிகேஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ஓகே 5 to ஒரு 2.25 கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கதை. கண்டிப்பாக வந்து இவரோட டெடிகேஷனுக்கும் இந்த நாகார்ஜுன சாரோட ஆக்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூவில் நம்ம வந்து அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். பாய்.